இந்த மாதிரி சூப்பராக ஒரு முருங்கைக்காய் கிரேவி செய்யலாமா? இதை நீங்கள் சுக்காவாக செய்யாமல் கிரேவியாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியலி நீங்கள் வந்து இதை இட்லி தோசைக்கு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கை மரம் கீழே விழுந்ததுனால நாங்கள் வந்து கட் பண்ணதுனால இந்த சைஸில் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கலாமா? ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு தக்காளி அண்டு கருவேப்பிலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் கடுகையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஸோ கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து இதில் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் செய்யும். அப்படியே செய்யும்போதே இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் மஷ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், இதோட தக்காளி சாறுலாம் இறங்கி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இது கூட வந்து நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அண்டு வேறு எதுவுமே இல்லை, இது 2 பொருள் தான் சேர்த்துருக்கேன். அது மட்டுமே போட்டு ஒரு கிரேவியை ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டு நம்ம வந்து தண்ணி கொதிக்கிறோங்களோ, அது முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற சாறுலாம் இறங்கி அந்த கிரேவியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு மிச்சமே வைக்க மாட்டாங்க. சுக்காவாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா பிடிக்காது. கொஞ்சம் கிரேவியாக வைங்க, அப்போ தான் ஷேர்வாவோட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இங்கே வந்து முருங்கை மரம் விழுந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் நிறைய காய் வச்சுருக்கு. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். பட் அது வந்து இப்போது தாங்காமல் வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அது வேறு வழி இல்லாமல் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து மீதி எடுத்து வச்சு வீட்டில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுமே கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா கீரை சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், முருங்கைப்பூ பொரியல். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.